Hi guys, welcome to our channel. So மதுரைனாலே வந்து ஜல்லிக்கட்டு ஜல்லி மதுரை அலங்காநல்லூர்னாலே ஃபேமஸ் வந்து ஜல்லிக்கட்டு தான். ஸோ இங்கே வந்து காளமாடு வளர்ப்பு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து எப்படி காளைங்களை வந்து ரெடி பண்ணுறாங்க, எப்படி ஜல்லிக்கட்டுக்கு வந்து தயார்படுத்துகிறாங்கன்ற ஒரு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த பிளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பிளாக் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே எவ்வளோ காளமாடுங்க இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து ஜல்லிக்கட்டு காளமாடு தான். எல்லாமே இது வந்து அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் இந்த மாதிரியான ஜல்லிக்கட்டுக்கு வந்து ரெடி பண்ற காளைங்கள் தான் இது எல்லாமே. வாங்க ஒவ்வொரு காளைங்களா போய் பார்ப்போம். காளை வளர்க்குறாங்க இல்லையா, அவங்களுமே போய் வந்து நம்ம பேட்டி எடுக்கலாம். அவங்க கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ்ல இது ஒரு போட்டோ இருக்கு. இங்க என்ன இருக்கு பாத்தீங்களா? இங்கு வீரம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறது. எல்லாமே இங்க வந்து காளைங்கள் தான். அங்க காளை வளர்க்குறவங்க இருக்கிறாங்க. நம்ம அவங்க கிட்ட போய் பேசுவோம். வாங்க. இங்க காளைங்களை வளர்க்குறவங்க இவங்க தான். உங்க பேரு பிரதர்? என் பேர் கார்த்தி. ஓகே. நீங்க எப்படி இது எவ்வளவு நாள் ஆகும் நீங்க வந்து காளைங்களை வந்து ட்ரெயின் பண்றதுக்கு? 2 மாசம். 2 மாசம். 9 மாசம் 10ஆம் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்து ஒன்லி நல பயிற்சி மட்டும் கொடுப்போம். 11 12 நீச்சல், உழவு இந்த மாதிரி எல்லா பயிற்சியும் கொடுப்போம். அப்படிங்களா? ஓகே. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் காளைங்களை நீங்க வந்து கண்டினியூஸாவே ட்ரெயின் பண்ணுவீங்களா நீங்க? இல்ல, அதுக்கப்புறம் ட்ரைனிங் இல்ல. அதுக்கப்புறம் ஒன்லி விளையாட்டு தான். வெறும் இது மட்டும் தான். 12ஆம் மாசத்தோட அது விட்டுரும். அப்படியே ரெஸ்ட். அப்படியே அது விளையாட்டு தான். ஒரு மாடா இப்போ நீங்க வந்து இந்த காளைங்களை ட்ரெயின் பண்றீங்க, இந்த ஜல்லிக்கட்டுக்கு ட்ரெயின் பண்றீங்கன்னா நீ ஒரு குறைஞ்சது 1 மாசம் வரைக்கும் ட்ரெயின் பண்ணுவீங்களா நீங்க? ஆமா, கண்டிப்பா 1 மாசம் ட்ரெயின் பண்ணுவோம். 1 மாசம். அந்த 1 மாசம் 1.5 மாசம் ஆகும். அது என்னென்ன போடுவீங்க காளைங்களுக்கு? காலையில எழுந்திரிச்சோடனே மாடை ஏத்தி கட்டுவோம். 1/2 மணி நேரம் ஏத்தி கட்டிட்டு உழவு அடிப்போம். நடைபிடிச்சு போவோம். எல்லாமே நடைபிடிச்சா கால் வலிக்கணும், உழவு அடிப்போம். தகுதி உழவு அடிப்போம். காலைல பருத்தி வர அரிசி, பச்சரிசி, காணப்பேரு இந்த மாதிரி இற வைப்போம். புட்டானா நல்லது வேணுமா? அது உங்களுக்கு ஒரு காலை நீங்க வந்து பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? மந்த்லி கணக்கு பண்ணி பாக்கல. பிள்ளை மாதிரி தானே, பிள்ளை செலவு பண்ண பாப்பாங்க. அதுக்கு மாதிரி செலவு பண்ண பார்க்க மாட்டோம். காசு பார்க்காம செலவு பண்றோம். இதுல ஒரு சொந்த ஆளா, வீட்டுல ஒரு ஆளா பாக்குறோம். வெரி குட், சூப்பர். இப்ப எத்தனை காளைங்க இருக்கு உங்க கிட்ட? 20 காளைங்க இருக்கு. 20 காளைங்க இருக்கு. இன்னொரு 5 காளைங்க வெளியே வளர்க்க கொடுத்துருக்கோம் அன்னைங்களுக்கு. மொத்தம் 25 காளைங்க இருக்கு. இந்த 25 காளைங்களுமே நீங்க வந்து இந்த பாலமேடு, காளையுமே ஜல்லிக்கட்டு தான் வைப்போம். ஜல்லிக்கட்டு தான். பாலமேடு மட்டும் போக மாட்டோம், மத்த எல்லா ஊருமே வைப்போம். அன்னைக்கு நம்ம ஊர் உள்ளூர் திருவிழா. அன்னைக்கு மட்டும் நம்ம குளம்புல இருந்து யாரும் போறது இல்ல. அந்த ஒரு வேடிக்கை மட்டும். அந்த அன்னைக்கு வந்து உள்ளூர்ல நல்லா விசேஷமா இருக்கும். பாலமேடு பொங்கல் அன்னைக்கு மத்த எல்லா ஊரும் எல்லா வேடிக்கை மாடு கொண்டு போவோம். உங்க காளைங்க எல்லாமே பரிசு, எல்லா காளையுமே பிரைஸ் வாங்கியிருக்கு. எந்த காளை இப்போ உங்களுக்கு வந்து ஃபேமஸான பெஸ்ட் சொல்றது? இது ஒரு பைக் வாங்கிருக்கேன். எல்லா மாடும் பெஸ்ட் தான். நமக்கு எல்லா மாடுமே பெஸ்ட் தான். பெஸ்ட் எல்லா மாடும். புது மாடுகள் இருக்கு 5 மாடு. அடுத்த வருஷம் அவுக்கணும். அது ஒரு 4 பெஸ்டா வரும். இருக்க மாதிரி எல்லா மாடும் நல்ல மாடு தான். இப்போ எது பிரைஸ் பரிசு ரொம்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ்? பக்கத்துல இருக்கானே இவனே பைக் வாங்குறானே. இவரா? இவனே பைக் வாங்குறான். ஓகே. இவர் பேரு சாக்லேட். ஓகே. ஒரு வருஷம் பைக் வாங்குறானே. அப்படியே அந்த வெளிய பைக் ஸ்கூட்டி வாங்குறானே. இங்க இருக்குது அதுவா? ஓ, எந்த அலங்காநல்லூர்? பல்லவராயம்பட்டில. வெரி குட். இது வந்து ஜிங்கலு. இவர் பேரா? இது வந்து பிசாஸ். போன வருஷம் வாங்குறோம். நெருங்கவே முடியாதா? எல்லாமே எதுவுமே ஆள் கொஞ்சம் கூட்டமா வயசு கொஞ்சம் போகுது. அப்படியா? நாங்க ஒத்தையா போனா அவத்துக்கே பிடிச்சு அவத்துக்கே இருக்கு எல்லா மாடுமே. அப்படிங்களா? ஒரு பேர் வந்து அர்ஜுனா. ஓ, இது இந்த வருஷம் வாங்கி வச்சிருக்கோம். அடுத்த வருஷம் இவரு அடுத்த வருஷம் இந்த வருஷம் அடுத்த மாசம் அவுத்துருவோம். நல்ல வேடிக்கை பார்த்து வேடிக்கை சிறப்பா எங்கேயாவது நிறைய அவுக்க வச்சிருக்கோம். இப்ப இந்த வருஷம் இறக்க போற காலங்க எல்லாமே இறக்குறீங்க. இப்ப நீங்க வந்து இந்த ஒரு கான்பிடென்ட் வச்சிருப்பீங்களா, இந்த காளையை விட்டா கண்டிப்பா அடிக்கும்? எல்லா காளையும் தான். அதுல இவரா? இவர் பேரு அபிமன்யம். அது அர்ஜுனா, அது அபிமன்யம்.
இதான் குடத்தை செல்ல பிள்ளை. இது எவ்வளவுங்க இது அடி? இது எவ்வளவு ஹைட் இருக்கும்? அது நாட்டின காலை கிருஷ்ணா குடத்தை செல்ல பிள்ளை. அப்படிங்களா? நம்ம குடத்துலயே அதிக விலை கொடுத்து முத தமிழ்நாட்டுல அதிக விலை கொடுத்து வாங்கணும். எவ்வளவு அப்பயும் 2018 2018 2 லட்சம் வாங்கணும். அப்படியா? ஆரம்பத்துல அதிக பணம் கொடுத்து வாங்கணும் மாதிரி. இந்த மாதிரிதான் சைடு வரலாற்றுலயே தொடலாமா? அப்படியா? தொடலாங்களா? எதுவுமே பண்ண மாட்டேன். ஏறி உட்காந்துக்கலாம் பையில வந்து எதுவுமே பண்ண என்ன வேணா பண்ணலாம். எப்படி போய் அடக்குறாங்க இவங்க? இதுல அவுத்தா மட்டும் இல்ல காலை அடக்குறாங்களே எப்படி? இவ்வளவு அந்த முறப்பு அதான் சொல்றேன். அதுக்கு ட்ரெயினப் இருக்குல்ல பசங்க. பாருங்க இது திமில் தானே சொல்லுவாங்க. இது தனி இன்டர்வியூ எடுத்துக்கலாம். அப்படியா? எதுவுமே பண்ண அமைதியா நிக்கும். இப்ப நம்ம இது தொடும் போதே இதனுடைய ரஃப்னஸா இருக்கு. ஆனா இந்த காளைங்களை அடக்குறவங்க அவங்களுடைய கை எப்படி இருக்கும் பாருங்க. இல்ல இரும்பு அடிக்கதான் கை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்க உங்களுக்கு அந்த பயம் போயிடும் போல. ஒரு விடு விட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. எதுவுமே பண்ணாத. இந்த பக்கமே அந்த பக்கம் வந்துக்கலாம். அப்படியா? பையன் இவன் வந்து பரிசு வாங்க அந்த மாதிரி இருக்கலாம். அது அப்புறம் சொல்றேன். நீ பரிசு வாங்க காலையில பத்தி சொல்றேன். ஆமாங்க. இது வந்து கொடி வெள்ளன். போன வருஷம் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியா? இது பைக் வாங்கிருக்கு. பிளாட்டினம் பைக் வாங்கிருக்கு. அப்படிங்களா? அங்க நிக்கல. ஆமா ஆமா ஆமா. அது பிளாட்டினம் பைக் வாங்கிருக்கு. இது கொட்டத்தோட வில்லன். அப்படியா? ஏன் அந்த பேரு? இல்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா. நல்லா கேரண்டியா வரும். எல்லா வாடியும் கேரண்டியா வரும். ஓட்டம் விட்டா கண்டிப்பா பரிசு வாங்கி தான் வருவாரு. கண்டிப்பா பரிசு வாங்க அந்த எல்லா வாடியுமே. ரொம்ப சேட்டக்காரன். ரொம்ப சேட்டக்காரன். அப்படியா? அதே மாதிரி மாசக்காரன். அப்படியா? உங்களுக்கு மட்டும்தான் எல்லாத்துக்குமே நிக்கணும். கட்டத்துல நிக்க எல்லாத்துக்கும். இல்ல உங்களுக்கு மட்டும் தான் இந்த காளைங்க எல்லாம் அடங்கும் இல்ல? இதை தாண்டி வெளியே பிடிச்ச ஆரம்பிச்சாங்க. நான் பிடிச்சாலே இதை தாண்டி கயிறு இருக்கு, செட்டு கயிறு. அந்த கயிறை காமிக்கிறேன். தாண்டி இந்த கயிறை மாட்டினாலே வெளியே போகாது. இப்ப பிடிச்சு போலாம் எங்க வேணாலும். அந்த ஒரு கயிறு இருக்கு. மாடு அவங்க புது கயிறு போடுவோம். புது போடுவோம் வெளியே. அந்த மாதிரி புது கயிறு போட்டவொடனே மாடு நடக்காது. அப்படியா? சேட்டை இப்ப ஒரு வேலை கட்டுறாரு பேருக்கு ஏத்த மாதிரி. அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளதான் பிடிக்க வராங்களோ அப்படின்னு நினைச்சாரு போல. பாய். ஆனா தொடவும் முடியாது போல இருக்கே. அவர் முறப்பே அப்படி இருக்கு. கிருஷ்ணா சொன்னேன்ல, கிருஷ்ணா ஐடியோ காரணம் ஆமா. அவங்க பிரைஸ் ஆவாங்க கண்டுபிடிச்சு. அப்படியா? திருப்பூர்ல ஈரோட்ல அது பிரைஸ் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி 3 வருஷம் வளர்த்துட்டு திரும்பி அதே ஈரோட்ல போய் அவுத்தோம். அதே ஈரோட்ல போய் அவுத்தோம். அவனை 2 வருஷம் வளர்த்துட்டு அதுக்கு அவுத்தோம். அவுத்தோடனே பிடிச்ச வச்சுக்கணும். அவுத்தோம் மாடை. உங்க ஊர்ல வாங்கின மாடு நீங்க பரிசு கொடுத்தது பிடிச்சா நீங்களும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவுத்தோம். என்ன பண்ணி இது பண்ணி இந்த ட்ரெயினப்பே பண்ணல. நடையும் பிடிச்சி போல எந்த ட்ரெயினப்புமே எல்லாமே அவுத்தா நல்ல ரிசல்ட். கட்டையில யாருமே இல்லாம எம்டி அழிய வந்துச்சு. அதுல இருந்து நல்ல மாடு. இது கொம்பு சிவ மாட்டோம். கொம்பு சிவறது இல்லை. பிடிக்கிற பயில நம்ம வயல தானே, அதனால சிவலாம் மாட்டோம். ஆமா, இது கொட்டத்திலே பெரிய மாடு. எல்லாத்துலயுமே கயத்து கட்டிதான் இருக்கு எல்லா மாடும். இது பேர் வந்து மின்னல். தஞ்சாவூர் குட்டின்னு சொல்லுவாங்க. மின்னல் கட்டையில அவுத்தோம்னா திரும்பி நல்லா ஆடும். மின்னல் இது பேரு. ஆமா மின்னல். அதாவது நைட்ல வாங்கி காலைல ஊத்தோம். எவ்வளவு பேசிக்கிறோம். நாங்கள் வேடிக்கை போகணும்னு பேசுறோம். வேடிக்கை போய் எல்லா மாடும் அவுத்தாச்சு. எல்லா மாடும் அவுத்தாச்சு. போக வேண்டாம் அப்படின்னு முடிவில் இருக்கும். போய் அவுத்தே ஆகணும் முடிவாயிருச்சு. நல்ல வேடிக்கை அவுத்தே ஆகணும் முடிவாயிருச்சு. நைட்ல 12 மணிக்கு போய் வாங்கணும். வீட்டில் உட்காந்து மாடு வீட்டில் உட்காந்து நைட்ல வாங்கிட்டு அப்படி காலைல ஊத்தோம். அதுதான் நல்ல ரிசல்ட். நின்று திரும்பி நின்றுக்கிறோம். கட்டையில நின்றுக்கிறோம். எல்லா மாடும் லாஸா காமிக்கிறேன். எந்த மாதிரி ஸ்பீடு மாடல் எந்த மாடுமே ஜம்பு மாடும் இல்லை, ஸ்பீடு மாடும் இல்லை. எல்லாமே திரும்பி விளாடுற மாடு. எல்லாமே விளாடுற மாடு. ஆனா அது இந்த வெற்றி எல்லாம் தீர்மானிக்கிறாங்களே. அது வந்து திமில் பிடிக்கலனா ஜெயிச்ச மாதிரி. திமில் பிடிச்ச ஜெயிக்கிற மாதிரி. இப்போ இது எல்லாமே பிடிக்க முடியாது. எந்த அப்படி சொல்ல முடியாதுல. அவங்க வீரரை பொறுத்து மாடை பொறுத்து வீரரை பொறுத்து. பேர் தான் கேட்டேன். குளத்துல ரொம்ப தங்கமான பேர் மட்டும் தான் கேட்டேன். மழை 2 வருஷத்துக்கு முன்னாடி பேரை பேசுவாங்க. பேரை பேச கிடைக்கும் எதிர்பார்க்கல. மாடை வாண்டுச்சு. அது எவன் ஆண்டுக்கு நினைச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாண்டுச்சுன்னு சொல்லி கிளம்பி போய் பேசாங்க மழை.
அப்படிங்களா? அதுக்கு வாங்கின பசுமாடு உள்ள நிற்குது. பசுமாடு போட்ட கண்டு நிற்குது. பசுமாடு வந்து கோயில் கொடுத்தோம். அது போட்ட கண்டு நிற்குது. அந்த கண்டு போட்டு நிற்குது. அப்படியா? வேறு மட்டும் கட்டணும். வருஷம் இருக்கிறீங்க. வருஷம் இருக்கும். இன்னும் அதிகம் வாடகை கணக்காகுது. அப்படியா? வாங்க சார். நீங்க ஒரு வீட்டுல ஒரு ஆளா நீங்க சொல்லும் போதே நீங்க காளைங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க இது பண்ணுறீங்க? வீட்டுல ஒரு பிள்ளை தான். நீ வாடா.